வணக்கம் நண்பர்களே, முக்கியமான டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திண்டுக்கல்ல அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக திண்டுக்கல் புறப்பட்டு போயிருக்காரு. மதுரை வந்து மதுரை வரைக்கும் விமானம், மதுரையிலிருந்து கார் மூலமாக போயிருக்காரா. அப்போ திருப்பரங்குன்றத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் முதல்வருடைய கார் போகும்போது முதல்வர் போன காருடைய டயர் வந்து வெடிச்சிருக்கு. இது மீடியாக்களில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாஜகவினர்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அது எப்படி திருப்பரங்குன்றம் பக்கத்தில் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் முதல்வர் போன காருடைய டயர் வெடிச்சிச்சு? இதுக்கு முன்னாடி இது மாதிரியான இன்சிடென்ட் எங்கேயும் நடக்கலை, இங்கே மட்டும் எப்படி நடந்துச்சு? முருகப்பெருமான் வந்து ஒரு அலர்ட் கொடுக்குறாரு. நீதிமன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பித்த பிறகும் அது தடுக்கப்பட்டுச்சு. அதனை எதிர்த்து தமிழக அரசாங்கம் மேல்முறையீடு போய் தப்பு பண்ணாங்க. அதுலேயும் ஹைகோர்ட்டு தமிழக அரசாங்கத்துடைய மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலேயும் சுப்ரீம் கோர்ட்டெல்லாம் போகாமல் ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பை அமல்படுத்தணும் திமுக கவர்மெண்ட்டு. அதுக்கு தான் இந்த அலர்ட்டு. அதை பண்ணாமல் விட்டிங்கன்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய படுதோல்வியை திமுக சந்திக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை தான் இது, இந்த இன்சிடெண்ட்டு. நம்ம வெளியே போகும்போது பஞ்சர் ஆனாலோ ஏதாவது ஒரு இஷ்யூ வந்தாலோ சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் தான் இது அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம், சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு பண்ண போகிறாங்க திமுக கவர்மெண்ட்டு. தீபத்தூன் விவகாரத்தை தெரிஞ்ச விஷயம்தான். இப்போது உச்ச நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு ராம ரவிக்குமார். தீபத்தூன் வழக்கு ஹைகோர்ட்டில் நடந்த வழக்குடைய மனுதாரர் இவர் தான். கேவியட் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. எங்கள் தரப்பு வாதத்தை கேட்காம தமிழக அரசாங்கத்துடைய மேல்முறையீட்டில் எந்த இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்கக்கூடாது, எங்கள் தரப்பு வாதத்தை கேட்டுட்டு தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு கேவியட் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. இது இப்போ திமுக அரசாங்கத்திற்கு மேலும் பின்னடைவாக பார்க்கப்படுது. இது ரெண்டு. மூணாவது டாபிக்கு, சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொன்னதுனால அங்கே நடந்த இன்னொரு ஒரு பரபரப்பான கேஸுடைய டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த தெருநாய் விவகாரம் இருக்குல்ல, குடியிருப்பு பகுதிகள்கிட்ட தெருநாய்கள் சுற்றுறதை உடனே அப்புறப்படுத்தணும், குடியிருப்பு பகுதிகள்கிட்ட இருக்கக்கூடிய தெருநாய்களை பிடிச்சி சிட்டிக்கு அவுட்டரில் ஒரு காப்பகம் மாதிரி அங்கே வந்து போட்டணும் எல்லா நாய்களையும் அப்படின்னு கோர்ட்டு சொல்லியிருந்தாங்க. உடனே இந்த விலங்குகள் நல ஆர்வலர்கள்லாம் ஓவராக பொங்குன்னு பொங்கி வாயில்லாத ஜீவன் அது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சோக கீதம் வாசிச்சுட்டு இருக்காங்க. நீதிமன்றத்துடைய டெல்லி உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. இதில் இந்த விலங்குகள் நல ஆர்வலர்கள் அப்படிங்கிறவங்க சார்பாக கபில் சிபல் தான் ஆஜராயிருக்காரு. காங்கிரஸை சேர்ந்தவர் கபில் சிபல் ஆஜராகி அவர் என்ன வாதம் தெரியுமா முன் வச்சிருக்காரு, பாவம் அதெல்லாம், அதை ஒரு இடத்துல போய் போட்டு அடைக்கிறத எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கபில் சிபல் வாதிட்டு இருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில். நீதிபதி ஒரே கேள்வி தான் கேட்டிருக்காரு, நாய் பாவம்னு சொல்கிறீங்களே, கோழி சிக்கனு மட்டனு இதுக்கெல்லாம் ஏன் பாவம் பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நீதிபதி ஒரு அதிரடியான சம்பவம் பண்ணியிருக்காரு. உடனே கபில் சிபல், நான் அதெல்லாம் சாப்பிட்றதை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கபில் சிபல் நீதி அரசர் சொல்கிறாரு. இப்போ குடியிருப்பு பகுதிகளுக்கு பக்கத்தில் நாய்கள் இருக்குது, எல்லா நாயும் கடிக்காது அப்படின்னு வாதத்தை முன்வைக்கிறீங்க. எல்லா நாயும் கடிக்காது, ஆனால் மேக்சிமம் நாய்கள் சாலைகளில் விபத்தை ஏற்படுத்துது. 2 வீலர்காரன் அவன் பாட்டுக்கு போய்க்கு இருப்பான், திடீரென நாய் கொடுக்க வந்து அவன் நிலை தடுமாறி கீழே விழுந்து எவ்வளவோ விபத்துகள் நாடு முழுவதும் நடந்துக்கிருக்கு அப்படின்னு உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்லியிருக்காரு. உடனே கபில் சிபல், ஒரு டைகர் வந்து அட்டாக் பண்ணிருச்சுன்னா எல்லா டைகரையும் நம்ம வந்து கூண்டில் போட்டு அடைச்சிருவோமா? 1-2 நாய் இப்படி பண்ணுச்சுன்னா எல்லா நாயையும் பிடிச்சி தனியாக அவுட்டரில் போய் அடைக்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கபில் சிபல் வாதத்தை வைக்க, உடனே நீதிபதி கேட்டிருக்காரு, எந்த நாய் கடிக்காது எந்த நாய் இப்படி பண்ணாது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க? காலையில் ஒரு நாயும் எந்தெந்த மூடில் இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரியும்? நாய்க்கு தனியாக கவுன்சிலிங் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீதி அரசர் தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில். எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸும் டெல்லி உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்துவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. உறுதிப்படுத்தணும். ஏன்னா அந்த நாய்கள் பண்ணக்கூடிய அட்டூழியம் தாங்கவே முடியலை. விலங்குகள் நல ஆர்வலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய சில பேர் காரில் போகிறாங்க, காரில் வராங்க, அவங்களுக்கு தெருநாய்களுடைய அட்ராசிட்டி என்ன தெரியும்? வேலைக்கு போயிட்டு இரவு நேரங்களில் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு வர முடியலைங்க, கால் ரெண்டையும் நம்ம ஹேண்டில் பாரில் கையில் பிடிச்சிப்போம்ல, கால் ரெண்டையும் ஹேண்டில் பாரில் வச்சுட்டு தான் வரணும் போல் பொழந்துக்கிட்டு. ஏன்னா பின்னாடி கால் கீழே இருந்துச்சுன்னா அப்படியே கபகன்னு விரட்டுறாங்க, என்ன பண்ண முடியும்? அதனால தெருநாய்களுடைய அட்ராசிட்டி தாங்க முடியலை. டெல்லி உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதா மக்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.